ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வெகுகாலமாக நடைபெறுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். பாஷை தெரியாதவர்களும் பார்க்கிறார்கள், தெரிந்தவர்களும் பார்க்கிறார்கள். ஜாதிபத மேதமின்றி பார்க்கிறார்கள். அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக பாருங்கள், ஹாங்காங்கிலிருந்து இங்கே கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து 21 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு 15 நாள் தங்கி இந்த யோகக்கலையினுடைய மேலும் உள்ள பல்வேறு நுட்பங்களையும் தெரிந்து கொண்டு முத்திரைகள், பந்தங்கள், கிரிகைகள், இலக்குளியல், மண்குளியல், இயற்கை உணவுகளை எப்படி சாப்பிடுவது, அதனால் என்ன பயன், ஏன் நான் வெஜிடேரியன் டயட் மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பதையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு இப்பொழுதெல்லாம் அவர்கள் வெஜிடேரியனாக மாறிவிட்டார்கள். அவைதான் நம் பல்வேறுபட்ட நோய்களுக்கு இன்றைக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு இவர்கள் வஜிஷ்டாசனத்தில் பல்வேறு பிரிவுகளை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். யூ கேன் ஸ்டார்ட் வஜிஷ்டாசனம். ஒத்த கையில் தன்னுடைய உடம்பினுடைய அத்தனை பாரங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ். இரண்டு கைகளையும் செய்கிறார்கள் பாருங்கள், அனாவசியமாக செய்கிறார்கள். அவர்களுக்கு வயிறு எங்கு இருக்கிறது என்பதே தெரியவில்லை, இடுப்பு எங்கு இருக்கிறது என்பதே தெரியவில்லை, மார்பகங்களும் அடக்கமாக இருக்கிறது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். வயிறு பெரிதானாலோ இடுப்பு பெரிதானாலோ அவருடைய தோற்றப்பொலிவு பெண்களுக்கு குறைந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரிலாக்ஸ். வேரியேஷன்ஸ். ஒத்த காலில் ஒத்த கையில் தன்னுடைய உடல் கனம் அத்தனையும் அதிலே தாங்கி நிற்கிறார்கள் பாருங்கள். உடலை அப்படியே இறுக்கி உடலில் உள்ள தசைகளெல்லாம் இறுக்கப்படும். வேண்டாத தசைகள் எல்லாம் இறுக்கப்படுகிறது. ரிலாக்ஸ். இது போன்ற ஆசனங்கள் எல்லாம் நாம் இதுவரை பார்த்ததில்லை. அவர்கள் வேரியேஷன்ஸ். வஜிஷ்ட முனிவர் கண்டுபிடித்த காரணத்தினால் இதற்கு வஜிஷ்டாசனம் என்று வைத்திருக்கிறார்கள். ரிலாக்ஸ். இவைகளெல்லாம் சற்று கடினமாக இருந்தாலும் அவருடைய முகத்தில் தெரிவதே இல்லை. பாருங்கள், எவ்வளவு கடினமான ஆசனத்தை எவ்வளவு இலகுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். உடலில் எந்த பகுதியிலும் சதை அதிகமாக இருந்தாலும் அவை இறுகி சதை குறைந்து வனப்பாக உடலை வைத்துக் கொள்வதற்கு அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ். slowly moving, very slowly moving, don't hurry up.
Very, very slowly you can do it. முப்பது வயது 34 வயது செய்கிறார்கள் பாருங்கள். ரிலாக்ஸ். Deep breathing, you can do 1 or 2 again, second time. ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது யாராவது பின்பக்கமாக நின்று இடுப்பை பிடித்து தூக்கி ஒரு வாரம் நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் பின்னால் அவர்கள் கை கால்கள் பலமாகிவிடும். தானாகவே அவர்கள் செய்வதற்கான ஒரு பலம் அவர்களுக்கு வந்துவிடும். ரிலாக்ஸ். Relax. You can sit in the Padmasana. Come forward. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அவர்களெல்லாம் ஒரு களைப்பே இல்லாமல் இந்த ஆசனத்தை தொடர்ச்சியாக அதனுடைய வஜிஷ்டாசனத்தின் மாறுபாட்ட ஆசனங்களை எப்படி செய்கிறார்கள் பாருங்கள். புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறார்கள். இதை எப்படி மாற்றி மாற்றி செய்தால் என்னென்ன பகுதியில் நமக்கு குறையும், எதில் பலன் அதிகமாக கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் புதிதாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்ம விட அவர்கள் செய்யும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதுவரை பார்த்திராத அளவுக்கு அந்த வஜிஷ்டாசனத்தில் பல்வேறுபட்ட மாறுபட்ட ஆசனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். 35 வயது அவர்களை பாருங்கள். 35 வயது உடையவர் என்று சொல்லவே முடியாது. எல்லாம் 20-22 வயசுக்குத்தான் நாம் சொல்ல முடியும். வயது குறைந்து விடுகிறது. ஆசனம் செய்வதால் வயது குறைந்து விடுகிறது. உடல் ஆரோக்கியமாகி விடுகிறது. உள்ளுறுப்புகள் அத்தனையும் சரியாக செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அஷ்டாங்க யோகம்தான் யோகத்திலே வல்லது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது வல்லாது மற்ற ராஜயோகங்கள், தியான யோகங்கள் எல்லாம் முழுமையான பலனை நிச்சயமாக கொடுக்காது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 84 லட்சம் ஆசனங்களை எதுக்காக வைத்திருக்கிறான் என்பதையாவது சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல், அவர்கள் மத வேறுபாடுகள் இல்லாமல், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் பழக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இங்கே நமது பயிற்சியாலையில் தங்கி அதன் நுட்பங்களை தெரிந்து கொள்ள எவ்வளோ ஆவலாக வந்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களும் வீட்டிலிருந்து பெண்களை தனியாக அனுப்புகிறார்கள். அவர்களும் வருகிறார்கள், தங்கி பழகி இந்த நுட்பங்களெல்லாம் அங்கே போய் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.